Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்றைக்கு பிள்ளைகள் நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்றை பார்க்க போகிறோம் பிள்ளைகள். அதாவது ப்ரீபொசிஷனில் ஒன்றை எப்படி பயன்படுத்துறது, என்கின்ற ப்ரீபொசிஷனை எப்படி வாக்கியத்தில் பயன்படுத்துறது, எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். ப்ரீபொசிஷன் எப்படிப்பட்ட வேலையை ஒரு வாக்கியம் அமைக்கின்ற போது செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ப்ரீபொசிஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாக்கியங்களை அமைக்க முடியாது. ப்ரீபொசிஷன் கட்டாயமாக தேவை. அவை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வாக்கியங்களை அமைக்கின்ற போது. அப்போ அத்தகைய சொற்களை நிறைய இருக்குது. அதில் இப்போ முதலாவது அதிகளவில் பயன்படுத்துகின்ற என்கின்ற வேர்ட்டை நான் முதல் எடுத்திருக்கிறேன். இதை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். தனித்தனி சொற்களாக நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் மூவிங் டு த வீடியோ, இஃப் யூ கம் first time to my channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, if you are ready, let's go to the video. Okay, இப்போ என்றதிൻ്റെ அர்த்தம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். என்பவர் மேலே என்பது உங்களுக்கு தெரியும். மேலே என்பது அர்த்தம், ரைட். இதை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் ரேராக, கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியா? ஓகே, இருந்த போதிலும் நாங்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்ப்போம். ஓகே, அப்போ பிஃபோர் சர்வீஸ், அப்போ ஒரு முகப்பரப்பு, அதில் ஒரு ஆன் த புக்னு சொல்ல போகிறோம். இப்போ என்ன, ரைட், உங்களுக்கு விளங்கியிருக்குமே. த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ இந்த எப்படி சர்வீஸில் அதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அத்தகைய இடங்களில் நாங்கள் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ சாதாரணமாக மேலே என்கின்ற அர்த்தத்தில் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். அதேமாரி பாருங்கள், த கேட் இஸ் ஆன் த சேர். கதிரை மேலே கேட் பூனை ஒன்று இருக்கிறது. த கேட் இஸ் ஆன் த சேர். அப்போ அதுவும் ஒரு இடத்துக்கு மேலே பூனை இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒன்றை பயன்படுத்துகிறோம். அதேமாரி தேர் இஸ் அ பென் ஆன் த டெஸ்க். ஒரு மேசை மேலே ஒரு பேனா இருக்கிறது என்று சொல்கிறோம், ரைட். அப்போ தேர் இஸ் அ பென் ஆன் த டெஸ்க். அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். இதில் அதான் படத்தை போட்டிருக்கிறேன். என்னத்துக்காண்டியண்டா, ஒரு முகப்பரப்பில் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கும், இல்லை ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அந்த பொருளை நாங்கள் சுட்டி காட்டுவதற்காக நாங்கள் அந்த சர்வீஸுக்கு முன்னால் நாங்கள் என்னத்தை பயன்படுத்த வேண்டும்? ஒன்றை பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒன் த டேபிள். இதுதான் அந்த சர்வீஸ் டேபிள். ஆகவே நாங்கள் த புக் இஸ் ஆன் த டேபிள் என்று பயன்படுத்துகிறோம். ஓகே, முதலாவது ஐடியா, முதலாவது இடம் எங்கே நாங்கள் ஒன்றை பயன்படுத்துகிறோம் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் விடயம் என்னென்னு சொன்னால், ரெண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால், எந்த சந்தர்ப்பத்தில்? பிஃபோர் டேஸ் ஓ அண்ட் டேட். அதாவது நாட்கள் மற்றும் திகதிகளுக்கு முன்னால் நீங்கள் கட்டாயமாக என்னத்தை பயன்படுத்த வேண்டும்? இந்த ஒன்றை பயன்படுத்த வேண்டும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கள், ரைட். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் a test on Monday. but days நாட்கள் குறிக்குது என்ன. அப்போ கிழமை நாட்கள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, இதுகள் எல்லாத்துக்கும் முன்னால் நாங்கள் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். நாட்களை குறிக்கின்ற போது ஒன்றை பயன்படுத்த வேண்டும். ஐ ஹாவ் a test on Monday, ரைட். ஓகே, இப்போ பாருங்கள், மை பர்த்டே இஸ் on July 10th. மை பர்த்டே இஸ் on July 10. அப்போ என்ன திகதி? அப்போ திகதிக்கு முன்னால் நாங்கள் ஒன்றை பயன்படுத்துகிறோம். சரியா? ஓகே, we will meet on Sunday.
we will meet on Sunday. அப்போ நாளுக்கு முன்னால் நாங்கள் ஒன்றை பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே ஒன் வந்து ஒரு திகதியை நாங்கள் குறிப்பிடுகின்ற போது ஒன் பயன்படுத்துகின்றோம், நாளை நாங்கள் குறிப்பிடுகின்ற போது ஒன்றை பயன்படுத்துகிறோம், கிழமை நாட்களுக்கு முன்னால். ரைட். இப்போ திகதி சொல்லுகின்ற போது நாங்கள் இப்போ இலக்கத்திலையும் சொல்லலாம். இப்போ 1/9/2020 என்று சொன்னால் அப்படியும் அந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். அப்போ இரண்டாவது விடயம் என்ன? நாட்களுக்கு முன்னாலேயும் கிழமைகளுக்கு முன்னாலேயும் நாட்களுக்கு முன்னாலேயும் திகதிகளுக்கு முன்னாலேயும் நாங்கள் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். ரைட். ஓகே. மூன்றாவது விடயம், பிஃபோர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அப்போ மின்சார உபகரணங்களுக்கு முன்னால் நாங்கள் கட்டாயம் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். ரைட். மின்சார உபகரணங்கள் பார்ப்போம். சென்டென்ஸை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. He is watching the program on TV. He is watching the program on TV. அப்போ அவன் என்ன தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், டிவி. ஆகவே ஒன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீஸ் ஆன் த பான். கீஸ் ஆன் த பான். அப்போ அவன் வந்து போனை வச்சிருக்கிறான், போனை பாவிச்சு கொண்டிருக்கிறான். அப்போ அங்கே வந்து போன் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆகவே நாங்கள் ஒன்றை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சீஸ் ஆன் த கம்ப்யூட்டர். சீஸ் ஆன் த கம்ப்யூட்டர். அப்போ கம்ப்யூட்டரும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆகவே ஒன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த மூன்றாவது என்ன விடயம்? எலக்ட்ரானிக் டிவைஸஸுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒன்றை பயன்படுத்த வேண்டும். அடுத்து நான்காவது விடயம் என்னென்னு பாருங்கள். பிஃபோர் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்து மெத்தட், அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அதுகளை பயன்படுத்துகின்ற போது அவற்றுக்கு முன்னால் நாங்கள் வந்து கட்டாயம் ஒன் பயன்படுத்த வேண்டுமாம். ரைட். ஓகே. பாருங்கள். ஐ ஆம் ஆன் த பஸ். பஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட். அப்போ ஆகவே ஒன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. she is on the train. she is on the train. அப்போ ட்ரெயின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுவது. ஆகவே ஒன் பயன்படுத்தப்படுது. they are on the plane. they are on the plane. அப்போ போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுவது தான் என்ன? ஏரோப்ளேன். ஆகவே இங்கே வந்து ஒன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேயா? ரைட். அப்போ நாலாவது சந்தர்ப்பம் என்ன? டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒன்றை பயன்படுத்த வேண்டும். ரைட். ஓகே. ஐந்தாவது விடயம் என்னென்னு பார்ப்போம். பிஃபோர் டாபிக். தலையங்கங்களுக்கு முன்னாடி. அதாவது வந்து பார்ப்போம். உதாரணம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். she gave a speech on education. அப்போ எஜுகேஷன் என்கிற தலைப்பில் வந்து அவள் ஒரு உரை ஒன்றை வழங்கினாள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அப்போ இது எஜுகேஷன் என்ற தலைப்பின் மேல் என்று சொல்லப்படுது. ஒன் பயன்படுத்தப்படுகிறது. ரைட். அப்போ she gave a speech on education. she had a discussion on climate change. she had a discussion on climate change. இப்போ climate change என்கிற தலைப்பின் மேலே அவள் ஒரு நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தோம். ரைட். ஓகே. he made a presentation on technology. he made a presentation on technology. அப்போ தொழில்நுட்பம் என்கின்ற தலைப்பின் மேலே அவன் ஒரு ப்ரெசன்டேஷனை நிகழ்த்து காட்சியை தயாரித்தான். ரைட். அப்போ இப்படி ஒவ்வொரு தலைப்பின் மேல் என்கின்ற கருத்துப்பட பயன்படுத்துகின்ற போது நாங்கள் ஒன்றை பயன்படுத்தலாம். அப்போ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு நினைக்கிறேன். ஐ ரோட் அண்ட் எஸ்ஸே ஆன் ஹெல்த்தி ஃபுட். அப்போ ஹெல்த்தி ஃபுட் என்ற தலைப்பில் வந்து ஒரு எஸ்ஸேயே எழுதினேன். ரைட். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்றை பயன்படுத்துகிறோம். ரைட். அடுத்து ஆறாவது விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு பொருள் ஒன்றோடு அட்டாச் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது ஃபிக்ஸ்ட் பண்ணப்பட்டிருந்தால், சரியா நிலையாக வைக்கப்பட்டிருந்தால், அத்தகைய சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு முன்னால் நாங்கள் ஒன்றை பயன்படுத்த வேண்டுமா. ரைட். The picture is on the wall. Picture is on the wall. சரியா? சுவர் மேலே இருக்காம். சரியா?
அதாவது வந்து அட்டாச் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது ஃபிக்ஸ்ட் பண்ணப்பட்டிருந்தால். There is a sticker on the book. There is a sticker on the book. ஓகே, புத்தகத்தின் மேலே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. He has a mark on his face. He has a mark on his face. அந்த முகத்தில் ஒரு புள்ளி இருக்குது. அப்போ அது அட்டாச் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் ஒன்றை பயன்படுத்துவோம். ரைட், ஓகே. அடுத்த சந்தர்ப்பம் பாருங்கள். பிஃபோர் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் மீன் ஒரு வெளிப்படுத்துறது. ஒரு பாருங்கள், she came on time. அவள் டைமுக்கு வந்துட்டாள் என்று சொன்னால் அது ஒரு வெளிப்படுத்தல். அப்போ on time, அந்த சரியான டைமில் அவள் வந்துட்டாள் என்றதை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே she came on time. அதே மாதிரி he is on duty. அவன் வந்து ஒரு கடமையாக இருக்கிறான், கடமையில் இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் ஒரு வெளிப்படுத்தல் ஒன்று சொல்லுவோம். அப்போ சொல்லிக்கல he is on duty. சரியா? ரைட். அதே மாதிரி the house is on fire. அப்போ ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர், அந்த வீடு தீப்பற்றுறது. அப்போ நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் என்ன? அப்போ ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் என்று சொல்கிறோம். ரைட். அதே மாதிரி பாருங்க, ஆஃப்டர் டிபெண்ட் என்கின்ற வேர்ட்டை தொடர்ந்து கட்டாயம் நாங்களும் ஒன்றை பயன்படுத்துவோம். எங்கே பார்த்தாலும் பாருங்க, டிபெண்ட் என்கின்ற வேர்ட்டை தொடர்ந்து ஒன் பயன்படுத்தப்படும். சரியா? ஆஃப்டர் டிபெண்ட் ஒன் வேற ஒன்று. சரியா? அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இது உண்மையில் தங்கியிருக்கு, இது உண்மையில் தான் தங்கியிருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அப்போ டிபெண்ட்ஸ் ஆன், டிபெண்டிங் ஆன், டிபெண்டட் ஆன், அப்படி வேறு மேன. ரைட். சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்ட் ஒர்க். சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்ட் ஒர்க். அப்போ உங்களுடைய கடுமையான உழைப்பில் தான் என்ன தங்கியிருக்குது, கடுமையான உழைப்பின் மேல் தான் வெற்றி தங்கியிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன். ரைட். த ரிசல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எஃபர்ட். நீங்கள் கொடுக்குற முயற்சியில் தான் இந்த ரிசல்ட் வந்து தங்கியிருக்குது. ரிசல்ட் வந்து நீங்கள் கொடுக்குற முயற்சியில் தான் தங்கியிருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ டிபெண்ட்ஸை அடுத்து ஒன் வந்து பயன்படுத்தப்படுது. ரைட், ஓகே. இவ்வளோ தான் பிள்ளைகள். நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை விடயம் பார்த்துருக்கோம்? 8 விடயம் பார்த்துருக்குறோம். முதலாவது வந்து பார்த்து நாங்கள் பிஃபோர் சர்வேஸ்க்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும் பார்த்து நாங்கள். சரி, ஒரு முகப்பரப்புக்கு மேலே இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்று பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அடுத்தது பிஃபோர் டேஸ், அதாவது நாட்களுக்கு முன்னாலேயும் திகதிகளுக்கு முன்னாலேயும் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அதே போன்று எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அடுத்து 4வது டிரான்ஸ்போர்ட், அதாவது வெஹிக்கிள்களில் நாங்கள் வெஹிக்கிளை பயன்படுத்துகின்ற போது அவற்றுக்கு முன்னால் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அதே மாதிரி ஒரு தலைப்பின் மேல் என்று சொல்லிக்கல நாங்கள் வந்து ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். மற்ற ஒரு பொருள் வந்து இன்னொன்று பொருளுடன் வந்து அட்டாச் பண்ணப்பட்டிருக்கீங்க, ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்கள ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு வெளிப்படுத்தல் ஒன்றை செய்கின்ற போது அங்கேயும் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அதே மாதிரி ஒன்றில் தங்கி இருக்குதுன்றேக்கில் அந்த டிபெண்ட் ஒன், அதை தொடர்ந்து ஒன் பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து நாங்கள். அவ்வளோதான் பிள்ளைகள் இந்த வீடியோவில். ரைட், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you like this video, like and share it. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. ஓகே பிள்ளைகள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பாய், டேக் கேர்.